ஹாய் கைஸ், வெல்கம் டு ட்ரேடிங் சோதனைகள் சேனல். வாங்க இன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன நடந்ததுன்னு குயிக்காக பார்க்கலாம். எஸ்டர்டே யூஎஸ் இன்ஃப்ளேஷன் டேட்டா ரிலீஸ் ஆகியிருந்தது. இயர் ஆன் இயர் ஆக்சுவலி இப்போ வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா 3.5%. எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா 3.8%. போன இயர் வந்து பார்த்தீங்கன்னா 4.2%. இப்போ வந்து இன்ஃப்ளேஷன் 3.5% வந்து கம்மியாக தான் வந்திருக்கு. இது ஒரு குட் நியூஸ். மந்த் ஆன் மந்த் பார்த்தீங்கன்னா -0.4% டவுனில் இருக்குது. மார்னிங் நம்ம மார்க்கெட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 33 பாயிண்ட் வந்து பாசிட்டிவில் ஓப்பன் ஆனா, மீதி எல்லாருமே லைட்டாக ஃப்ளாட் ஓப்பனிங் தான். ஆனால் ஐடி மட்டுமே -311 பாயிண்ட் நெகட்டிவில் ஓப்பன் ஆனா. நிஃப்டி பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே லோக்கும் எஸ்டர்டே ஐக்கும் பிட்வீனில் தான் ஓப்பன் ஆனா. ஓப்பன் ஆகி மேலே போனால் சரியான கன்சால்டேஷனுங்க, சான்ஸே இல்லாத கன்சால்டேஷனுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக கீழே வந்தால் திருப்பியும் கன்சால்டேஷனுங்க. இதை 50 மினிட்ஸில் வச்சு பார்த்தா ஃபஸ்ட்டு ஒரு 1/4 மணி நேரம் கேண்டில் மூமெண்ட், அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை. அடுத்த ஒரு 1/4 மணி நேரம் 12.75 கேண்டிலுங்க. மீதி பிரகாரம் ஒரு 1/2 ஹவரை தவிர ஷேர் மார்க்கெட்டில் நிஃப்டியில் எதுவுமே நடக்கலைங்க. இங்கே மேலே மாவு அரைச்சிருந்தா, இங்கே வந்து கீழே மாவு அரைச்சிருந்தாங்க, அவ்வளோதான். ஓஐ டேட்டா பார்த்தீங்கன்னா 24,200 தாண்டி மார்க்கெட் போகாதுன்னு இண்டிகேட் பண்ணுறாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா 24,100லையும் நல்ல தடையாக இருக்காங்க, ரிட்டர்ன்ஸாக இருக்காங்க. அப்போ இன்றைக்கி 24,000 உடைக்கலை, நாளைக்கு உடைப்பானா பார்த்தா தான் தெரியும். ஓஏ டேட்டாவை நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். ஃபைனலாக நிஃப்டி க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 24,078, 26 பாயிண்ட் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்காங்க. இன்றைக்கி ஆட்டோ செக்டாரும் ஸ்லைட்டாக பாசிட்டிவ் க்ளோசிங்கு. பேங்கிங்கும் பார்த்தீங்கன்னா 0.5% பாசிட்டிவ். ஃபைனான்ஸும் பார்த்தீங்கன்னா சேம் தான். ப்ரைவேட் பேங்க்கு, ஹெல்த் கேரு, ஃபார்மா, பியூசி பேங்க்கு, மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா லைட்டாக பாசிட்டிவ் க்ளோசிங் இருந்தாங்க. நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா மெட்டல் 1% நெகட்டிவில் இருக்காங்க. எஃப்எம்சிஜி பார்த்தீங்கன்னா 0.5% நெகட்டிவில் இருக்காங்க. ஐடியும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 0.6% நெகட்டிவ். மீடியாவும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நெகட்டிவ். ரியாலிட்டியும் நெகட்டிவ்ங்க. இங்கே ஷேர் ஹோல்டர் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா ப்ரமோட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 28% இருக்காங்க. 4 குவார்ட்டர்ஸாக 28% இருக்காங்க. எஃப்ஐஐ பார்த்தீங்கன்னா 23 ஒரு 31%லேருந்து அப்படியே கொஞ்சம் வாபுலாக மேலே கீழே போய் இப்போ ஃபைனலாக 23.70% வரைக்கும் சஸ்டைன் ஆகி இருக்காங்க எஃப்ஐஐ ஹோல்டிங்ஸ். அம்மா டிஐஐ பார்த்தீங்கன்னா 28%லேருந்து 41% வரைக்கும் இருக்காங்க. நீங்கள் இதையே இயர்ஸில் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். எஃப்ஐஐ வந்து இன்க்ரீஸ் குறைச்சிருந்தாலும் இந்த ஏரியாவில் டிஐஐ பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கான். 40.70லேருந்து 41.46%. ஃப்ரீ ஃப்ளோட் ஷேர் வந்து கம்மியாக தாங்க இருக்கும். அப்புறம் பப்ளிக் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் 7.35லேருந்து 6.82 ஹோல்டிங்ஸில் இருக்குது. இது என்ன கம்பெனின்னு பார்த்தா, இந்த கம்பெனி ஒரு இந்தியன் பேஸ்டு ஆட்டோமொபைல் டெக்னாலஜி கம்பெனிங்க. இந்த கம்பெனியில் மெயினாக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியல் அசம்பிளிஸ், கியர்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஹைப்ரிட் மோட்டார், அப்புறம் இவி ட்ராக்ஷன் மோட்டார்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஜி சிஸ்டம்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா பெல்ட்டு ஸ்டார்டர் ஜெனரேட்டருங்க. இது வந்து ஒரு எலக்ட்ரிக் மோட்டார் இல்லை மைல்டு ஹைப்ரிட்டுக்கு தேவையான ஒரு சிஸ்டம்ங்க. ஸோ இதெல்லாம் வந்து சோனா பிஎல்டபிள்யூ ப்ரிசிஷன் ஃபோர்ஜிங் லிமிடெட் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. டிஐயும் எஃப்ஐயும் அவங்க ஹோல்டிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இதனுடைய க்ரோத் நல்லா இருக்குன்னு கன்சிடர் பண்ணுறாங்க. நம்ம வந்து சேல்ஸ் டேட்டா பார்ப்போம். சேல்ஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க போன குவார்ட்டரை விட. இந்த குவார்ட்டர் எக்ஸ்பென்சிவும் ஆல்சோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதர் இன்கம் பார்த்தீங்கன்னா போன குவார்ட்டர் -16 கோடி, இந்த வாட்டி 57 கோடி. அப்போ வந்து நெட் ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. கடைசி 3 குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 150 கோடி. இதில் 207 கோடி இருக்கும். அதர் இன்கம்மை மைனஸ் பண்ணால் அரௌண்ட் 150 கோடி தாங்க. கிட்டத்தட்ட ஃப்ளாட்டாக தான் இருக்கான். ஈவன் சேல்ஸ் வந்து என்னைக்கு பீக் ஆகுதோ ஸ்டாக்கும் ஆல்சோ இன்னும் பீக் ஆகும். அதுக்கு வெயிட் பண்ணுறாங்களோ என்னவோ. இது பை அண்ட் செல் கால் இல்லைங்க. ஐ எம் நாட் செபி ரிஜிஸ்டர் அனலைசர்ஸ். ஸோ நீங்கள் உங்கள் வியூவை நீங்கள் பொறுமையாக அனலைஸ் பண்ணி பண்ணுங்கள். எஸ்டர்டே பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐ -739 கோடி செல்லில் இருக்காங்க.
டிஐ பார்த்தீங்கன்னா 2927 கோடி பையில் இருந்திருக்காங்க. எஸ்டர்டே டேட்டா இது. இன்னையோட டேட்டா நாளைக்கு பார்க்கலாம். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்து செய்யுங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.